கூகுளோட இம்பார்ட்டன்டான ஆப்ஸை எப்படி ஜெமினி ஏஐக்குள்ளேருந்தே ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ இதுக்கான ஆக்சஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் தான் இருந்தது. இப்போ நமக்கும் ஜெமினி ஏஐக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் பண்ணி அந்த ஆப்போட ஆக்சஸபிள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்க முடியும். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஆல்சோ ஜெமினி ஏஐயில் இந்த லைவ் வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து கலர் கிரேடியேஷன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர் வரலைனாலும் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சேலத்திலிருந்து மதுரை எவ்வளவு தூரம்? சேலத்திலிருந்து மதுரைக்கு 238 கிலோமீட்டர் தூரம். பயணிக்க தோராயமாக 3 மணி நேரம் 41 நிமிடங்கள் ஆகும். மதுரையிலிருந்து சேலத்துக்கு சென்னையை தொட்டுவிட்டு வந்தால் எவ்வளவு நேரமாகும்? மதுரையிலிருந்து சென்னை வழியாக சேலத்திற்கு செல்ல 801 கிலோமீட்டர் தூரம். பயணிக்க தோராயமாக 14 மணி நேரம் 29 நிமிடங்கள் ஆகும். Can you add a note for me? ஒரு குறிப்பை சேர்க்க வேண்டுமா? ஆம். என்ன எழுத வேண்டும் என்று சொல்லுங்கள். எனது அடுத்த வீடியோ ஜெமினி ஏஐ பற்றி இருக்கப் போகிறது. அதை பற்றி எழுத வேண்டும். உங்கள் குறிப்பு உருவாக்கப்பட்டது. மீண்டும் ஒரு குறிப்பை சேர்க்க முடியுமா? மீண்டும் ஒரு குறிப்பை சேர்க்கலாம். என்ன எழுத வேண்டும் என்று சொல்லுங்கள். கூகுளின் நியூ அம்சங்களை பற்றி நான் எழுத வேண்டும். அதற்கான நோட்ஸையும் சேர்த்து கொள்ளுங்கள். கூகுளின் புதிய அம்சங்களை பற்றிய உங்கள் குறிப்பு உருவாக்கப்பட்டது. Can you add a event for me? ஒரு நிகழ்வை சேர்க்க நிகழ்வின் தலைப்பு மற்றும் தொடங்கும் தேதி மற்றும் நேரம் என்ன என்பதை நீங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும். கண்டிப்பாக. ஆகஸ்ட் 14 நான் திரைப்படம் பார்க்க உள்ளேன் திரையரங்கில். இந்த திரைப்படத்தின் பெயர் கூலி. ஆகஸ்ட் 14 அன்று கூலி திரைப்படத்தை பார்க்க ஒரு நிகழ்வை உருவாக்க விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறேன். நேரம் காலை காட்சியா அல்லது மாலை காட்சியா என்பதை தெளிவுபடுத்த முடியுமா? காலை காட்சி. உங்கள் நிகழ்ச்சி நிரலில் ஆகஸ்ட் 14 அன்று காலை 10 மணிக்கு கூலி திரைப்படம் சேர்க்கப்பட்டுள்ளது. இன்னொரு நிகழ்வையும் சேர்க்க முடியுமா எனக்காக? டிக்கெட். இன்னொரு நிகழ்வை சேர்க்கலாம். ஒருவேளை டிக்கெட் கிடைக்கவில்லை என்றால் ஆகஸ்ட் 18 அன்று நான் காலை காட்சியை செல்லலாம் என்று இருக்கிறேன். ஆகஸ்ட் 18 அன்று காலை 10 மணிக்கு கூலி திரைப்படம் என்ற நிகழ்வு உங்கள் காலண்டரில் சேர்க்கப்பட்டுள்ளது. நன்றி. Can you remember me to charge my power bank? பவர் பேங்கை சார்ஜ் செய்ய நினைவூட்ட வேண்டுமா? எந்த தேதியிலும் நேரத்திலும் நினைவூட்ட வேண்டும் என்று கூற முடியுமா? இன்று மாலை பவர் ஷட்டவுனுக்கு பிறகு. உங்கள் பவர் பேங்கை சார்ஜ் செய்ய இன்று மாலை 7 மணிக்கு நினைவூட்டல் அமைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எனது சார்ஜ் செய்த பவர் பேங்கை பேக் செய்ய ஞாபகப்படுத்த முடியுமா? Can you remember this too? Can you remind me to pack the power bank back to the box when it's full charge? சார்ஜ் செய்யப்பட்ட பவர் பேக்கை பெட்டியில் வைக்க நாளை காலை 8 மணிக்கு உங்களுக்கு நினைவூட்டல் அமைக்கப்பட்டுள்ளது. நன்றி. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் லோகோ டேப் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணோடனே எந்தெந்த ஆப்ஸை பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ மூலியமாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஸை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சில ஆப்ஸோட ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டாக தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஆக்சஸ் வந்து நீங்கள் வந்து ஜெமினி ஏஐக்குள்ளேருந்து எடுத்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது இன்பில்ட்டாக உள்ளே போய் நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ டெஸ்க்டாப் மோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாகவும் நீங்கள் ஜெமினி ஏஐக்குள்ளேருந்தே இது போல் ஆப்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.